بسم الله الرحمن الرحيم هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات. இதனுடைய விளக்கங்களை பார்த்தோம். முஹக்கமாத்னா என்ன, முத்தஷாபிஹாத்னா என்ன? இப்போ முத்தஷாபிஹாத்துடைய விஷயங்கள்ல முத்தஷாபிஹாத் ரெண்டு வகையா பிரிக்கப்படுது மேலே சொன்னோம். ஒன்று லஃப்ஸி, ஒன்று மானவி. லஃப்லே விளங்காம இருக்கும், லஃப்லுடைய மானாவே என்னன்னு தெரியாம இருக்கும். அதுக்கு உதாரணமாக அலிஃப் லாம் மீம் முகத்தாஆத்துன்னு சொல்றது குர்ஆன் சூறாக்களின் ஆரம்பத்தில் வரக்கூடிய தனித்தனி வார்த்தைகள். சிலதற்கும் லஃப்ஸு என்ன, அவனுடைய மானா என்னன்னு விளங்கும். ஆனா அந்த மானா குழப்பமானதா இருக்கு, அது உசூலுக்கு மாற்றமானதாக நமக்கு விளங்கும், பார்த்தா தெரியும். இப்போ அல்லாஹ் கை இருக்கு, கால் இருக்குன்னு வரக்கூடிய ஆயத்துக்கள் அதை சேர்க்கப்படுது. ஏற்கனவே அல்லாஹ் உடல் இல்லை என்பது மிக தெளிவாக முடிவாகிய விஷயம். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மாக்கும் ஐனமா குன்தும், எங்கிருந்தாலும் உன் கூட அவன் இருக்கிறேன்னு சொல்லிட்டான். அவளோட ஜிஸ்ம் இருக்கும், எல்லா ஜிஸ்முடனும் இருக்கக்கூடியது தனிப்பட்ட ஜிஸ்ம் என்று இருக்க முடியாது. அவ்வளவு ஆஃபர் ஒரு வாஹிர் ஒரு பாத்தின்னு சொல்லிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு எப்படி தனிப்பட்ட ஜிஸ்ம் எப்படி இருக்கும்? அதனால அது இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன கருத்து சொல்ல வர்றான் அப்படிங்கிறது தெளிவான முறையில நம்மால் அறியப்பட முடியாது. இதே முத்தஷாபிஹாத்துல சொல்லுவாங்க. முத்தஷாபிஹாத் விஷயத்துல எப்படி நடந்து கொள்வது என்று கருத்து வேறுபாடு இருக்கு. முன் சென்ற புகஹாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்டா, முத்தஷாபிஹாத்தான ஆயத்துகள் எப்படி அல்லாஹ் இறக்கினானோ ஹதீஸ்ல வருதோ அப்படியே ஈமான் சொல்ல வேண்டியதுதான். இப்ப அல்லாஹ் தஆலா யௌம யுக்ஷஃபுன் சாக், என்னுடைய காலை திறப்பேன்னு சொல்றான், அதை அப்படியே ஏற்றுக்கணும். அல்லாஹ் கால் இருக்கா, சாக்குன்னு நல்லா சொல்லியிருக்காங்க, இருக்குது. ஆனா இந்த மாதிரி நம்மள மாதிரி கால் இல்லை, அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இல்லை என்பதுதான் உண்மை. பின்ன சாக்கு என்பது அவனுடைய ஏதோ ஒரு கஜல்லி, அது என்னன்னு யாரும் வழங்க முடியாது. நம்ம ஜிஸ்ம் மாதிரிலாம் கண்டு வைக்கூடாது, அவனுடைய ஏதோ ஒரு கருத்து, அந்த கருத்தை யாரும் வாங்க முடியாது. நம்மளோட அல்லாஹ்வுக்கு உடல் இருக்கு, உருவம் இருக்கு, கால் என்ற ஒரு உருவம் இருக்கு அல்லாஹ்வுக்கு என்றெல்லாம் நம்ம அதை விளங்கக்கூடாது. இது ஒரு விளக்கம். அதே மாதிரி நல்லா கை இருக்கு, இருக்குது, நம்மள மாதிரி எல்லாம் கை இருக்கு இல்லையா, உருவமுடைய கை அல்ல. உருவத்தை விட்டு அல்லாஹ் முனஸ்ஸஹான். உருவம் என்று சொன்னாலே மஹ்தூதுன்னு அர்த்தம், எல்லையிடப்பட்டதுக்கு பேர் தான் உருவம். இது கை எல்லை இல்லாதது, அதற்கு நீளத்துக்கும் எல்லை இல்லை, அகலத்துக்கும் எல்லை இல்லைங்க அப்படின்னு தான் எதிர் கையா? ஒரு உருவத்துக்கு நீளத்துக்கும் எல்லை இல்லை, அகலத்துக்கும் எல்லை இல்லை, அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப அது பேர் உருவமா? உருவம் என்று சொன்னாலே 4 திசைகளாலும் சூழப்பட்டது இருக்கும். எல்லா திசைகளிலும் சூழப்பட்டதுக்கு பேர் தான் உருவம். அதற்கு நீளம், அகலம், ஆழம் இருக்க வேண்டும், அதுக்கு பேர் தான் உருவம். இப்ப நீள அகல ஆழம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேரு உருவம் என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த உருவம் டபுள் டைரக்ஷன் 2D அப்படின்னு சொல்றது, ட்ரிபிள் டைரக்ஷன் 3 டைரக்ஷனுடைய உருவம் அப்படின்னு 2 வகையா இருக்கு. டபுள் டைரக்ஷன் நம்ம சவுத்துல வரக்கூடிய படங்கள், இதுல டபுள் டைரக்ஷன், இரட்டை பரிமாணமுடையவை. நீல அகலம் மட்டும் இருக்கும், ஆழம் இருக்காது. இருக்கு இப்ப இங்க வரையப்பட்ட படம் இருக்கு, இப்ப இந்த பேப்பர்ல வரையப்பட்ட படம் நீல அகலம் இருக்கிறது, ஆழம் என்பது இல்லை. இருபரிமாணம் உடையவை 2D. இதே முப்பரிமாணம் உடையவை 3 டைரக்ஷன். காபில் அபாது சலாசா 3 பொழுதுகளை உடையதுன்னு அரபில சொல்லப்படும். தூள் ஆரம்பு உமுக்கு, நீல அகலம் ஆழம். முப்பரிமாணம் 3D படம், நீல அகலம் மட்டும் இல்ல, ஆழமும் இருக்கும். இப்ப பாத்தீங்க, நீங்க இப்ப டிவியில பாக்குறீங்க,
இது ஒரு உருவம் தெரியுது, அது நீளம், ஒரு ரஜினி தெரிகிறார், நீளம் இருக்கும் அகலம் இருக்கும் ஒரு நடிகன். ஆனா முப்பரிமாணத்துல பார்த்தா நீளம் இருக்கும், உயரம் இருக்கும், ஆழமும் இருக்கும், அவருடைய உடம்பும் ஃபுல்லா தெரியும் அப்படியே. அதான் முப்பரிமாணம் அப்படிங்கிறது, 3 டைரக்ஷன். இப்போ இந்த போன் இருக்கு, இதுக்கு உயரம் இருக்கிறது, நினைச்சீங்களா, அகலம் இருக்கிறது, நீள அகலம் ஆழம் உயரம். இப்போ இது இது நீளம், இது அகலம், இது உயரம். எவ்வளவு உயரம் உள்ள போன், நீள அகல உயரம் எல்லாமே இருக்கு. இந்த மூன்றும் இருந்தால் அது பேர் முப்பரிமாணம் உடல். இப்ப அல்லாஹ் ஜல்லஷானோட கைக்கு நீளம் என்ன, அகலம் என்ன, ஆழம் என்ன, அது முப்பரிமாணமா? இருபரிமாணமா இருக்க முடியாது. வரையப்பட்ட செவுத்துல வரையப்பட்டதும் இருபரிமாணம். அதோட முப்பரிமாணம் என்றால் நீள அகலம் உயரம் என்ன என்ற கேள்வி வரும். அல்லாவோட உருவம் இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு சொன்னா அல்லாவோட உயரம் என்ன, நீளம் என்ன, அகலம் என்ன, எத்தனை இன்ச்சு, இதெல்லாம் கேள்வி வந்துடும். இவ அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் தஆலா முனஸ்ஸஹானவன். எவனாவது ஒரு பைத்தியக்கார போய் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது ஆனா நம்மளே மாதிரி உருவம் இல்லை என்று சொல்லுவானே, ஆனால் இன்னைக்கு வஹாபி சொல்ற மாதிரி அவன் சுத்த பைத்தியன்னு அர்த்தம். உருவம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க முஜஸ்ஸிமாக்கள், உருவம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் சுன்னத் ஜமாத்தினர்கள். ஆனா உருவம் இருக்கு அல்லாஹ்வுக்கு, நம்மள மாதிரி உருவம் இல்லை என்று யாரும் சொன்னார்களே, ஆனால் உருவம் இருக்குது நம்மள மாதிரி உருவம் இல்லை அப்படின்னு சொன்னான். எந்த கருத்துல அவனும் சொல்றான் உருவம் இருக்குதுன்னு ஈமான் வச்சுக்கணும். இது முன்னோர்கள் சொன்ன கருத்துக்கு அதே கருத்தை அவன் பின்பற்றி சொன்னா ஏத்துக்கலாம். முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, சூரத் என்று அல்லாஹ் சொன்னா அப்படியே ஈமான் கொள்ளுவோம். ஆனால் என்னவென்று நாம் அறிய மாட்டோம். இதுதான் முன் சென்ற ஃபுகஹாக்களுடைய கருத்து. அதுதான் முஃபஸ்ஸிரீன் முஹத்திஸீன் கருத்து. என்ன அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி சர்வசாதாரணமா சொல்லிட்டா உருவம் நாம உருவம் என்று எதை விளங்குறோமோ அந்த உருவம் இல்லை. அவன் எதை உருவம்னு சொன்னா அந்த உருவம், அந்த பாஷையே வேற. அது நாம உருவம்னு சொல்லக்கூடிய நீல அகலம் ஆடக்கூடிய இந்த உருவம் இல்லை. அதனால உருவம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஜனங்க மத்தியில சாதாரணமா என்ன விளங்கும், பொதுவாக மக்கள் உருவம் இருக்குன்னா இந்த உருவம் நீல அகல ஆழம் உடைய இந்த உருவம் என்று பேச வேண்டிய ஏற்பட்டு போய் அதனால உருவம் இருக்கு என்ற பேச்சே கூடாது. விளக்கத்தை சொல்லி வேணா சொல்லு. சூரத் என்று அல்லாஹ் தன்னை பற்றி பல இடங்களை சொல்லுவதன் காரணமாக வஜ்ஹுல்லா என்று சொல்லுகிறான், முகம் இருக்குதுன்னு. ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலகுல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி இந்த இது போன்ற ஹதீஸ்கள்ல சூரத் அல்லாஹ்வுக்கு இருக்கு, உருவம் இருக்குன்னு வந்திருக்குது. இப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் முன்னோர்களுடைய விளக்கப்படி சூரத் இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது, அதை அப்படியே ஈமான் கொள்ளுவோம். ஆனால் அது நம்மளே போன்று அதை தியாக்கு பிடிக்க கூடாது. இது முன்னோர்களுடைய விளக்கம். இன்னொருகள் ஆகிய முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் இமாம்கள் பலர் என்ன சொல்கிறார்கள், இந்த மாதிரி சொன்னா மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் வந்துருது. உருவம் இருக்குது நம்மள மாதிரி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது அப்படி சொல்ல வேண்டாம், கொஞ்சம் தாவீல் செய்யுங்க. அதுக்கு விளக்கம் எப்படி விளக்கம் சொல்லணும், அவர்களுக்கு எந்த குழப்பமும் வராத முறையிலே. ஹலோ எந்த குழப்பமும் வராத முறையிலே விளக்கம் சொல்லுங்கள். அதாவது அவங்களுக்கு அதனால மனசு குழம்பி போகக்கூடாது. உதாரணமா வஜ்ஹுல்லா அல்லாஹ்வுடைய முகம், அரபில வஜ்ஹுல்லா என்று எதை நாம் புழங்குகின்றோமோ, வஜ்ஹுல்லா அல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய முகம், அல்லாஹ்வுடைய காலுன்னு வரதெல்லாம் அரபி இஸ்திலாஹுக்கு மாற்றம் இல்லாத மாதிரி அர்த்தம் வைங்க. இது பின்னோர்களுடைய கருத்து. உதாரணமாக நாம பேசிக்கிறோம், கொஞ்சம் முகத்தை காட்டக்கூடாதுங்களா, அங்க அன்னைக்கு மூட்டுக்கு வந்தீங்களாமே, நம்ம ஊருக்கு வந்தீங்களாமே, நம்ம வீட்டு முகத்தை காட்டக்கூடாதா? முகத்தை மட்டும் ஜன்னல் வழியா காட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை, எங்க வீட்டு வந்துடக்கூடாதா? இப்போ முகம் என்று சொல்லி முழு மனிதரையும் அர்த்தம் வாங்கப்படுது. கை என்று சொல்லி கொடைத்தன்மை, அவருடைய வீரத்தை கூட சொல்லப்படுது. இவர் அவருக்கு வலது கையா இருக்காருங்க, ரொம்ப உதவியா இருக்காருன்னு அர்த்தம். இவர் முதலமைச்சருக்கு வலது கை அப்படின்னா அந்த முதலமைச்சருக்கு இவ்வளவு பெரிய வலது கையா?
அப்படி இவன் 100 கிலோ இருப்போம் போல் இருக்கு. அவர் வலது கையே 100 கிலோ, இடது கை எவ்வளவு பெருசு இருக்கும்? அப்படி அர்த்தம். வலது கைனா உதவியாளர், கை என்பது உதவிக்கு சொல்லப்படுகிறது. நண்பனுக்கு கை கொடு, கஷ்டமான நேரத்துல உன் நண்பனுக்கு கை கொடு அப்படின்னு. அவன் கல்யாணத்துல 1 லட்ச ரூபா கடன் வேணும், காசு இல்லைன்னு திணறான், நீ கையை மட்டும் கொடுத்தா என்ன செய்யுது? 1 லட்ச ரூபா காசு கொடுன்னு அர்த்தம். அந்த இடத்துல கை கொடுன்னு என்ன அர்த்தம்? நம்பி நீ 1 லட்ச ரூபா வேணும், நீ கஷ்டப்படுறதுல என்கிட்ட சொல்லு, நான் உடனே எனக்கு கை கொடுக்குறேன் அப்படின்னா இவர் வந்து கையை மட்டும் கொஞ்சம் வீட்டிட்டு வந்துடுறாரு. இந்த கையை பார்த்துக்கோ வைத்தான் அப்படி அர்த்தமாங்க. காசு கொடு அப்படின்னு அர்த்தம். அந்த இல்லை இப்ப கைக்கு உதவி என்ற அர்த்தம் வாங்கப்படுகிறது. நாக்கு வர ரொம்ப நீளமாகுது, என்ன நாக்கு ரொம்ப நீளம்னு சொன்னா ஆமாங்க இல்லைங்க நேற்று 2 இன்ச் இருந்து இன்னைக்கு 20 இன்ச் ஆயிடுச்சு அப்படி பேசி தொங்குதா சிங்கிலி மாதிரியா என்ன அர்த்தங்க? நாக்க கொண்டு நோக்கம் அர்த்தம் பேச்சு. அந்த மாதிரி காலை வச்சு நசுக்கி போடுவேன். நசுக்கி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா மூட்டை பூச்சி மாதிரி அந்த ஆளை பிடிச்சி நசுக்கி ஆளோட நசுக்கிடுவானா உனக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன்னு அர்த்தம். அது இதுல வருது குல்லு மூரின் ஜாஹிலியா தஹத்த கதமி மதுஃபூன். ஜாஹிலியாவுடைய எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் இவன் காலடியில் போட்டு மிதித்து போச்சிட்டேங்கிறாங்க சொல்லலாம். அப்படின்னா எல்லா கெட்ட பழக்கங்களாகிய இனப்பெருமை, குலப்பெருமை, தற்பெருமை, கொலை கொள்ளை இவற்றெல்லாம் பிடிச்சி காலடியில வச்சு மிதிச்சுட்டாங்க. அப்படின்னா எங்க பிடிச்சாங்க, என்னைக்கு மிதிச்சாங்க, எந்த இடத்துல போச்சிருக்கிறாங்க? அவங்க வீட்டுல போச்சாங்களா, பக்கத்து ஊர்ல போச்சாங்களா, கபரஸ்தான்லையா? அப்படி கேட்பாங்களா? காலில் வச்சு நசுக்கிட்டாங்க. அப்படின்னு என்ன இல்லாமல் ஆக்கினார்கள். அதே மாதிரி அல்லா ஜல்ல கியாமத்துல நரகத்தை வந்து என் காலடியில வச்சு நசுக்குவேன், காலில் எல்லாம் காலை வைப்பான், கத்துன்னு கத்தும் அப்படின்னு வருது. ஹதீஸ்ல வருது எல்லாரும் ரொம்ப கதமும் கூட கத்து அல்லா தன் பாதத்தை வைப்பான், உடனே நரகம் கத்துன்னு கத்துமா. கத்துனா போதுன்னு அர்த்தாங்க. போதும் என்று சொல்லும். அப்ப கத்துன்னு கத்தும் காலை வச்ச உடனே இல்லையா? அப்ப காலை வச்சு மீச்சு நசுக்கி விட்டான்னு அப்படி அர்த்தம் வைக்காதீங்க. அல்லாஹ்தால அதை அடக்கிடுவான் என்று அர்த்தம் வைங்க. இவ்வாறாக அரபிக்கு மாற்றம் இல்லாமல், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல், இஸ்திலாஹுக்கு மாற்றம் இல்லாமல் அந்த இடத்துக்கு எப்படி பொருத்தமா அர்த்தம் வருமோ அந்த அர்த்தத்தை நீங்க வைத்துக் கொள்ளலாம் என்பது சிலருடைய விளக்கம். இது பின்னோர்களுடைய விளக்கம். இது பின்னோர்களுடைய இன்னொரு இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்களுடைய விளக்கம். இது இதே சலஃபு சாலிஹீன்கள் முன்னோர்கள் அவர்களுடைய கருத்து என்னவை? எதுக்கு நீ விளக்கம் சொல்ல வேணாம், ஏன்னா என்ன விளக்கம் நமக்கே தெரியாது. அப்ப இதுக்கு நாம விளக்கம் சொல்லிக்கிட்டு சரியான விளக்கம் தெரியாது. அதனால என்ன அர்த்தமோ அப்படியே ஈமான் கொள்ளும். அல்லாஹ் சூரத்து இருக்கா? ஆமா சூரத்து இருக்கு. அல்லாஹ்வோட கை இருக்கா? குர்ஆனை சொல்லிட்டான் இருக்கு. கால் இருக்கா? குர்ஆனை சொல்லிட்டான் இருக்கு. முகம் இருக்கா? இருக்கு. நஃப்ஸ் இருக்கா? இருக்கு. யஹ்திருக்குமுல்லாஹ் நஃப்ஸஹு. கண் இருக்கா? இருக்கு. இன்னக பி அயுனினா. ஆனா வந்து எப்படி விளக்கம் சொல்லாதீங்க. கைஃபியத்துஹு மஜ்ஹூல் வல் ஈமானு பிஹி வாஜிபுன் வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத். அது அப்படியே ஈமான் கொள்றது வாஜிபு. அதனுடைய விளக்கம் என்ன யாருக்கும் தெரியாது. அது என்ன ஏதுன்னு நோண்டி கேட்கறது வந்து பித்அத். அப்படி கேட்கக்கூடாது. நம்மள மாதிரி கியாஸ் பிடிக்கவும் கூடாது. அல்லாஹ் நம்மள மாதிரி சூரத்து, நம்மள மாதிரி கை கண்ணுக்காது அப்படின்னு. அல்லாஹ் லா மஹதூத், அவன கைக்கும் ஹத்து இல்லை, அவன் கண்ணுக்கும் ஹத்து இல்லை, அவன உருவத்துக்கும் ஹத்து இல்லை. நீல அகலம் ஆழம் இல்லாதவன். நீல அகலம் ஆழம் இல்லாத ஒரு உருவங்கிறது நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாது. உருவம்னாவே நீல அகலம் ஆழம் இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் உருவம். அல்லாஹ் முஹாத் சூரத் என்பது முஹாத். அல்லாஹ் அதாவது வேற ஒன்றால் சூழப்பட்டதுக்கு பேர் தான் சூரத். அல்லாஹ் தஆலா இன்னும் பிக்குல்லி ஷைஇன் முஹீத், அவன் எல்லாவற்றையும் சூழ்ந்தவன் சொல்லிட்டான். அல்லாஹ் முஹாத் இல்ல. அப்ப இப்ப முஹாத் இல்லையே அவங்க சூரத் இல்ல. குர்ஆன் இன்னும் பிக்குல்லி ஷைஇன் முஹீத் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சூரத் அல்லாஹ்வுக்கு இல்ல அப்படின்னு. சூரத்துனா முஹாத் இருக்கிறமே, உருவம்னா எதனாலும் சூழப்பட்டிருக்கிற சூழப்படாத உருவம் சொல்லி பார்ப்போம். எதனாலும் சூழப்படலைங்க அப்படி ஒண்ணு ஏதாவது இருக்கா? எங்க இருக்கு? அந்த மாதிரி காற்று இருக்கு, கீழே பூமியால் சூழப்பட்டிருக்கு, மேலே வெற்றிடத்தால் சூழப்பட்டு. பூமிக்கு மேல காத்து இருக்கு, அதுக்கு மேல வெற்றிடங்கிறான். காத்து இல்லாத இடம்னு சொல்றான். அவன் கீழே பூமி, மேல வெற்றிடம் சூழப்பட்டிருக்குல்ல. சூழப்பட்டதுக்கு பேரு தான் சூரத்து. நீல அகல ஆழம் இருக்கணும், காபில் ஆதா இருக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா முஹாத் ஆகிறோம், அல்லாஹ்க்கு சூரத் இருக்கணும்னு சொன்னான். அல்லாஹ் முஹீத் சூழ்ந்தவன், அவன் எதுவும் அல்ல, சூழப்பட்டவன் அல்ல. இன்னும் பிக்குல்லி ஷைஇன் முஹீத்,
ஆதாரமா இருக்குது அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதற்கு. வஹுவமாக்கும் ஐனமா குன்தும், நீ எங்க இருந்தாலும் கூட இருக்கிறாங்கிறான். ஒரு உருவம்னு இருந்துச்சுன்னா எல்லா உருவத்திலும் இருக்க முடியும், ஏதோ ஒரு உருவத்துல இருக்க முடியும். அப்ப உருவம் இல்லாதனால எல்லா உருவங்களோடும் இருக்கிறேங்கிறான், எல்லா வஸ்துவோடும் இருக்கிறேங்கிறான். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் உருவம் இல்லைன்னு சொல்லுது. கை கண்ணு காது போன்ற நம்மளை போன்ற உருவம் இல்லைன்னு சொல்லுது. அதனால அந்த சூரத் என்பதற்கு 50 அர்த்தம் வைக்கக்கூடாது. சூரத்து தான் அல்லாஹ்வுக்கு இருக்கு, எதனாலும் சூழப்படாத சூரத்து, அதெல்லாம் சூரத்து இல்லைன்னு சொல்லிட்டான். இப்ப இவன் உருவம் இருக்குன்னு சொல்றான் பாருங்க இந்த ஷைத்தானுங்க. மக்கள் என்ன விளங்குவாங்க, நம்மளே மாதிரி உருவம்னு விளங்குவாங்க. அதை நீ விளக்கம் சும்மா சொல்லு, என்னது நீல அகலம் ஆழம் இல்லாத வணங்குங்களா. இப்ப சூரத்து இருக்குன்னு உருவம் இருக்குன்னு சொல்றானே, நீ சொல்லக்கூடிய எப்படி சொல்லணும், குர்ஆன் ஆயத்து படிக்க வச்சா நீல அகல ஆழமற்ற எதனாலும் சூழப்படாத எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கக்கூடிய உருவம் அல்லாஹ்வுக்கு இருக்குது, அப்படியே பயன் செய்யும். உருவம் உண்டுங்கிற. இப்ப இவரும் பதில் சொல்றாங்க, 2 பேரும் சண்டை போடுக்கிறாங்க. உருவம் அல்லாஹ்வுக்கு இல்லைங்கிற அறிவுரை இவரும் சொல்லணும் விளக்கம், ஒரே விஷயத்துல முடிஞ்சிடும். உருவம் என்று சொல்கிறாயே அப்படின்னா என்ன, நீல அகல ஆழம் இருக்கா, இல்ல அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குங்கிறியா, அல்லாஹ்வுக்கு நீல அகல ஆழம் இருக்கா, ஒரே கேள்வி. இல்ல நீலம் இருக்குன்னா எவ்வளவு நீளம், இப்ப நீல அகல ஆழம் உள்ளவனா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாருங்க பைத்தியக்காரன், எந்தையாவது துணியா நீல அகல ஆழம் இல்லாம உருவம் இருக்கா, இப்ப இந்த பைத்தியக்காரன் சொல்றது அவனுக்கே பொருத்தமா இருக்கா அப்படின்னாவே ஒரே பதில முடிச்சுனா அடுத்த ஆயத்தெல்லாம் காக்கவே தேவையில்லை. இவரு ஷேக்கத்துல ஜமாலி அவனுக்கு பதில் சொல்றாரு பாப்பா மணிக்கார 2 நாள் 3 நாள் நடக்குது, விஷயம் முடியல, ஒண்ணுமே கேட்க தேவையில்லை. அல்லாஹ் உருவம் இருக்கு நீ சொல்ற சரிதான். உருவம்னா என்ன, அதை பேச முதல்ல. உருவம் என்பது 2 வகை உருவம் இருக்கு. ஒன்னு இருபரிமாண உருவம், ஒன்னு முப்பரிமாண உருவம். டபுள் டி 3D, டபுள் டைரக்ஷன் 3 டைரக்ஷன். இருபரிமாண உருவம்னா நீளம் இருக்கும் அகலம் இருக்கும், ஆழ உயரம் இருக்காது. ஆழம் என்று சொல்லப்படக்கூடிய உயரம் என்பது கிடைக்காது, சவுத்துல வரையப்பட்ட உருவம். இன்னொன்னு 3 டைரக்ஷன் உருவம், இது வெளியில பாக்குறது. நீ நாமெல்லாம் 3 டைரக்ஷன், நீள அகலம் உயரம் 3 இருக்கு. இது 3 உள்ள முப்பரிமாணம். 3D படம் அப்படிங்கிறாங்களே, இப்ப சாதா டிவியில பாக்குறது டபுள் டி படம். 3D படம்ங்கிறது 3 உள்ள மாதிரி இருக்கும், அப்படியே உயரமும் இருக்கும், அது நடந்து வர மாதிரி தெரியும் பார்த்தா. இப்ப அல்லாஹ்வுக்கு சொல்றீங்க 3Dயா டபுள் 3Dயா டபுள் டியா, அல்லாஹ் டபுள் டி ஃபிகரா 3D ஃபிகரா, இருபரிமாண உருவமா முப்பரிமாண உருவமா அப்படின்னு கேட்கணும். முப்பரிமாண உருவம் அப்படின்னு சொன்னேன், என்ன நீல அகல ஆழம் என்ன, பைத்தியக்கார பையன் அவன் என்ன சொல்லுவான், அப்ப நீல அகல ஆழம் கிடையாது. இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், முஹாத்தா போயிடும். அல்ல குர்ஆனோட இந்த ஆயத்துக்கு இது அவன் முஹாத் அல்ல இல்ல இன்னும் குல்லி செய்யும் முஹீத். இப்ப உருவம் என்று சொன்னையே, அப்ப என்ன நீல அகல ஆழம் உள்ள உருவம், ஒரே கேள்வி பொதுமக்களுக்கு முன்னாடியே. இல்ல அல்லாஹ்வுக்கு நீளம் இல்ல அகலம் இல்ல ஆழம் இல்ல, அப்படியாப்பட்ட உருவம் அப்படின்னு பைத்தியக்காரன் இவன் திட்டாங்க. உருவம்னா எப்படி அது இல்லாம இருக்கும், அப்ப அதுக்கு பேர் உருவம் இல்ல, உருவம் என்ற பேரு. அப்ப அந்த உருவம் என்ற சூரத்துன்னு சொல்றாங்க குர்ஆன் ஹதீஸ்ல வருது, அதுக்கு வேற அர்த்தம். நாம நினைக்கிற உருவம் நினைக்கிறோமே, இதுக்கு இது அல்ல, அங்க வேற அர்த்தம். அது ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். நீ பாட்டுக்கு ஒரு அர்த்தத்தை நீங்க உருவம் இருக்குன்னு சொன்னா, நாம எந்த இஸ்திலாஹத்துல புலங்குறோமோ அந்த இஸ்திலாஹத்தை நீ நினைச்சுக்க, தப்பா விளங்குவ. அத சொல்லாத, அதனால உருவம் இருக்குன்னு சொல்லாத அல்லாஹ்வுக்கு. நம்ம இந்த அர்த்தத்தை மக்கள் விலகி கொள்வார். அப்படி இருக்குதுன்னு சொன்ன முன்னோர்கள் சொன்ன மாதிரி சொல்லு, சேர்த்து சொல்லு. முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் சொல்றாங்க உருவம் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, கை இருக்கு கால் இருக்குன்னு சொல்றாங்க. நீ என்ன புதுசா சொல்ற, அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. கசாலி இமாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களே சொல்றாங்க என்னன்னு, ஹிஜ்ரி 200 நூற்றாண்டு வாழ்ந்து 200க்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தப தாபீன்கள், சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன் காலத்துல வாழ்ந்தவங்க. இவங்க சலஃபு சாலிஹீன்கள். இந்த மச்சம் வந்தவங்க எல்லாம் கலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன் தான், அதற்கு பின்னாடி வந்த கூட்டவங்க தான், பின்னாடி வந்தவங்க எல்லாம். அப்ப சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் ஈமான் கொள்ள வேண்டும். மாலிக் இமாம் தப தாபீன் உள்ளவங்க, அவங்க தான் சொல்றாங்க அது ஈமான் பிஹி வாஜிபுன் வஸ்வாலு அன்ஹு பித்அத்துன் வ கைஃபியத்துஹு மஜ்ஹூலுன்ட்டாங்க. உருவம் இருக்கிறது, நாம நினைக்கிற மாதிரி உருவம் அல்ல. உருவம் என்பதற்கு நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட உருவம் அல்ல. அப்ப நீ சொல்லு, விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, நம்மள மாதிரி உருவம் இல்லை அப்படின்னு சொல்லாது. அப்படிதான் அர்த்தம் வந்தது, நம்மள மாதிரி கருப்பாக இல்லையா, இல்ல வேற கலர்ல இருக்கிறான்,
நம்மள மாதிரி குட்டையா இல்ல நெட்டையா இருக்க அந்த அப்படி நம்மள மாதிரி உருவம் இல்லை இவன் சொல்றான், அப்படி சொல்லக்கூடாது. சூழ்ந்து இல்ல அணை வேறொன்றால் சூழப்பட்டிராத, நீல அகலம் இல்லாத, நீல அகலம் ஆழம் இல்லாத, நாம் எதை உருவம் என்று அறிந்து வைத்திருக்கிறோமோ அப்படி அல்லாத, ஆனால் சூரத் என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லு. அம்மா மக்கள் தெளிவா விளங்குவாங்க. அதைத்தானே அவரும் சொல்ற, அதான் நீயும் சொல்ற. இதுல என்ன புரிசு இஸ்லா இதை போய் தேவையில்லை, பஸ் என்ன இதுக்கு போய் பஸ் பார்த்தா என்ன எப்படி சொன்னா என்ன இது விளைஞ்சபே. அப்போ ரொட்டி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறோம். ஒரு ரொட்டிக்கு பல ஊர்ல பல அர்த்தம் சொல்றாங்க. என்ன அர்த்தம் ரொட்டிக்கு? சில ஊர்ல போனா பிஸ்கட்டுக்கு பேர் ரொட்டிங்கிறாங்க. எங்க ஊர்ல வந்து பரோட்டா எல்லாத்துக்கும் பேர் ரொட்டி தான். சில ஊர்கள் வந்து ரொட்டின்னு சொன்னா சப்பாத்தி, புரோட்டான்னு சொன்னா அந்த எண்ணெய் ஊற்றி சுட்டா மடக்கி சொன்னா புரோட்டா. ஊருக்கு ஒவ்வொரு சொல்றாங்க. என்ன இஸ்திலாஹாத்துகள்? ஒரு ஊர்ல இஸ்திலாஹ குர்ஆன் என்ன, இஸ்திலாஹ ஹதீஸ் என்ன, இதெல்லாம் விளங்காம சொன்னா சல்லைத அப்படின்னு கேட்டான். சொல்லவே இல்லை. சல்லைது தோதுட்டேன் அப்படிங்கிறான். இப்ப சல்லைத்துனா அசல் அர்த்தம் தாவுத்துன்னு துவா செஞ்சேன்னு அர்த்தம். பஜர் நேரம் எந்திரிச்சு உட்காந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் அப்படின்னு ஓதிட்டான். அவங்கள சல்லைத்துன்னு சொல்லலாம், நான் துவா செய்து விட்டேன். ஆனா தொழுகாளி ஆவானவன் தொழுதானவன் தொழுகல. அவன் இஸ்லா வேற, இவங்க இஸ்லா வேற. அதனால நீங்க உடனே அவர் துவா செஞ்சார், அவர் தொழுது விட்டாருங்க, அவர் சலாத் அவர்கிட்ட வந்துருச்சு, அவர் தொழுது விட்டார் என்று நீ சொன்ன பைத்தியக்காரன் அர்த்தம். நீ இஸ்திலாஹ குர்ஆன் இஸ்திலாஹ ஹதீஸ்ல சலாத் என்ன? நீ லுகவியமான பேசிட்டு இருக்கிற, லுகத்த அர்த்தம் பேசிட்டு இருக்கிற. சலாத் என்றால் லுகத்துல துவா, இஸ்திலாஹ குர்ஆன் வேற அர்த்தம். அண்ணன் நீ மக்களுக்கு போய் அல்லாஹ் உருவம் இருக்குன்னு சொன்னா அவன் லுகத்தர்த்தம் தான் விளக்குவான். லுகத்துல உருவம் என்றால் என்ன? முப்பரிமாணங்களால் சூழப்பட்டது. அதுதான் பைத்தியக்காரங்க எல்லாம் விளங்குவாங்க. அதை போய் என் மக்களுக்கு மத்தியில் பேசுற நீ மக்களுக்கு மத்தியில் போய் அல்லாஹ் உருவம் இருக்குன்னு சொன்ன எப்படி போல துவா ஓதிட்டு போய் தொழுதான் சொல்ற மாதிரி. தொழுதான் நல்லா 3 நேரம் சோறு வயிறு தின்னுட்டு வாயை மட்டும் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட இம்சாக், அவன் நோம்பு வச்சிருக்கான், வாய் பேசல, அதுவும் அம்சக்க வாயை மூடிக்கிட்டான், நோம்பு வச்சிருக்கான். சாராய கடைக்கு போனா ஹஜ்ஜ இல்ல ஷராப், சாராயத்தின் பக்கம் நாடினான். அவன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க, அவன் ஹஜ்ஜி செஞ்சுட்டான். ஹஜ்ஜா நாடுறது தானே இஸ்திலாஹ்படிக்கு. சாராய கடை நாடி போயிட்டு வந்தான், ஹஜ்ஜி செஞ்சுட்டான். சாராய கடைக்கு போனவனை பார்த்து ஹஜ்ஜி செஞ்சுட்டான்னு சொன்ன மாதிரி அது பைத்தியக்காரத்தானே அது. ஏன் லுகவிமானா வச்சு நீ பேசுற? அசல் இஸ்திலாஹிமானா என்ன? அதுக்கு ஹஜ்ஜுனா இஸ்திலாஹன் தாவத்துல்லாவுக்கு போயிட்டு வரணும், அதான் இஸ்திலாஹி ஹஜ்ஜு. அப்ப நீ பேசக்கூடிய ஒவ்வொன்றும் பைத்தியக்காரத்தனமான பேச்சு. அல்லாஹ்க்கு உருவம் இருக்கு நீ சொல்றது பைத்தியக்காரத்தனமான பேச்சு. என்ன நீ சொல்லணும்? என்ன விளங்கி வந்தாங்கல்லாம் நம்ம லோகத்துல அது சூரத்துன்ற சொல்றோமோ அது அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு விளங்குவான். அது தப்பான அர்த்தம். இப்ப அல்லாஹ் சொல்றான் வல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின் ஆயாத்துன் முஹ்கமாத்துன். அதனாலதான் அந்த முத்தஷாபிஹா பத்தி பேசாதீங்கன்றான். வீணாக வழிகட்ட கூட்டங்கத்தினர் தான் அதை பின்பற்றி கொண்டு திரிவார்கள், அதை பத்தி பேசி திரிவார்கள். நல்லடியார்கள் அதை பத்தி பேச மாட்டாங்க. யாரெல்லாம் நீ என்ன நாடுறையோ தெரியல, அப்படியே நீ என்ன நாடுறையோ தெரியல, அப்படியே ஈமான் கொண்டோம் என்று அந்த ஈமான் கொண்டுருவாங்க. முத்தஷாபியை பத்தி பேசவே மாட்டாங்க. யாரு? நல்லடியார்கள், அல்லாஹ் மீது உண்மை தவக்குள் வைத்தவர்கள், ஈமான் கொண்டவர்கள், அவுலியாக்கள். முத்தஷாபியை பத்தி பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு மக்களை ரொம்ப விளக்க வேண்டியிருக்கு. முத்தஷாபி எடுத்தேன்னு சொன்னா சாதாரண அறிவுக்கு விளக்க முடியாது. ரொம்ப கூர்ந்த அறிவுடையவனுக்கு நீண்ட விளக்கங்கள் சொல்லிதான் விளக்க முடியாது. இல்ல அப்படி விளங்கலைன்னு சொன்னா சாராய கடைக்கு போனவன போய் ஹஜ்ஜி செஞ்சவன் சொன்ன மாதிரி தான் வந்துடும் கடைசியில. ஏன்னா அவன் நாடி இருக்க சாராய கடை நாடி தானே போயிருக்கான். ஹஜ்ஜி செஞ்சிருக்கான்ல அவன். லுகத்தன் நீ பேசுற, இஸ்திலாஹி ஹஜ்ஜி என்ன அது விளங்காம நீ பேசுற. அந்த மாதிரி வந்துறதுனாலதான் முத்தஷாபியை பத்தி பேசாத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். யார் வழிகேட்டில் இருக்கிறானோ, வழிகேட்டு கெட்டு குட்டிச்சோரா போனானோ அவன் தான் பேசுவான் முத்தஷாபியை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படின்னு வருது. இப்ப ஒரு கேள்வி வருது, சரி அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரசூல் முத்தஷாபிஹாத்துகளையே சொல்லாம போயிருக்கலாமே. முத்தஷாபிஹாத்துனா என்னன்னு மக்களுக்கு முதல்ல பிரச்சனை இருக்கிறதுனால முத்தஷாபிஹாத்துகளை அல்லாஹ்வுல சொல்லாம வந்துக்கலாமா? அல்லாஹ் சொன்னதோட நோக்கம் என்ன? அதுல ஆயிரக்கணக்கான ஹிக்மத் இருக்கு. ஒண்ணு என்ன, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி அந்த மரத்தை அல்லாஹ் தஆலா வச்சான். எங்க? சொர்க்கத்துல வச்சு அங்க கிட்ட போகாதீங்கன்னு சொன்னான்ல. இப்ப அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த முத்தஷாபிஹத்தை வச்சு இது கிட்ட போகாத. வஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு. யாருடைய கல்விலே வழிகேடு இருக்கிறதோ
அவர்கள் தான் இந்த முத்தஷாபியாத்தை பின்பற்றி அதையே பத்தி ஆராய்ச்சி பண்ணி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பான். ஃபித்னாவை தேடிய வண்ண மக்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குவதற்காக வேண்டியும் தன் மனோ இச்சைப்படி அதற்கு அர்த்தம் வைப்பதற்காக வேண்டி இப்திகா தஅவீலிஹி தஅவீல்னா இந்த அர்த்தம் என்ன, தன் மன இச்சைப்படி தான் விரும்பியபடி அதுக்கு அர்த்தம் வைப்பதற்காக வேண்டி இவன் கருத்தை வச்சுக்கிட்டான், குர்ஆனை அதுக்கு வளைக்கிறான். வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அதன் உண்மை விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். வர்ராசிகுன ஃபில் இல்ம், இல்மிலே ஊறியவர்களோ ஞானிகளோ என்ன சொல்லுவார்கள், யகூலுன ஆமன்னா பிஹி, நாங்கள் அதை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோம், குல்லும் மின் இன்தி ரப்பினா, அனைத்தும் எங்கள் ரப்பின் புறத்திலிருந்தான் வந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். வமா யذكرு இல்லா உல் அல்பாப், இந்த முத்தஷாபிஹின் விளக்கம் என்ன, ஏன் அதை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான், அந்த விளக்கங்களை அறிவுடைய ஞானிகளை தவிர வேறு யாரும் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர்களும் என்ன சொல்லுவார்கள், ரப்பே இந்த முத்தஷாபிஹாத்திலே அவர்களுக்கு விளக்கம் விளங்கும், விளங்கினா கூட அவங்க அதன் மீது ஈமான் கொள்ள மாட்டாங்க. ரப்பே நாங்கள் தெளிவடைந்த பின்பு எங்கள் உள்ளத்தை நீ மாசடைய செய்து விடாதே, ஹிதாயத்தில் வந்த பின்பு தலாலத்தில் எங்களை கொண்டு போய் விடாதே. ரப்பனா லா துஸிகு குலூபனா, எங்கள் உள்ளத்தை நீ எங்களை மாற்றி விடாதே. பாதி ஹதைதனா, நேர்வழியை எங்களுக்கு காட்டிய பின்பு ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அன்பளிப்பாக கொடுத்து விடு. இன்னக அன்தல் வஹாப், நிச்சயமாக நீதான் அருட்கொடையாளன், நாவெரும் அருட்கொடையாளன், எதிர்பார்ப்பின்றி அள்ளி கொடுக்கக்கூடியவர், பிரதிபலன் எதிர்பாராது அள்ளி கொடுக்கக்கூடியவன் பேர் வஹாப்னு பேர். இன்னக ஜாமிஉன் நாஸில் யௌமில் லா ரைப ஃபீ, நிச்சயமாக நீ மக்களை ஒன்று திரட்டக்கூடியவன், சந்தேகமில்லாத அத்தகைய கியாமத்துடைய நாளிலே. இன்னக அல்லாஹ் லா யுக்லிஃபுல் மியாத், நிச்சயமாக நீ வாக்குறுதி அளித்ததை மீறாதவன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் செய்த வாக்குறுதிகளை மீறாதவன், மாற்ற செய்யாதவன் என்று அவர்கள் தன்னை அல்லாஹ் இடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள் அறிவுடைய ஞானிகள். மடையர்கள் தான் இதை எடுத்து பின்பற்றி இது அப்படியா இப்படியா அதுவா இதுவா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயா ரஅய்த அல்லதீன யத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு ஃபஉலாயிக அல்லதீன ஸம்மல்லாஹு ஃபஹதரூஹும். பெருமானார் சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது, யார் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முத்தஷாபிஹா சொல்லிவற்றைகளை அதை பத்தியே பேசி சர்ச்சை பண்ணிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கானோ, அல்லாஹ் உருவம் இருக்குன்னு முத்தஷாபி அதை பத்தி பேசக்கூடிய இவர்களை பத்தி பெருமானார் சொல்லி காமிச்சாங்க. யார் அதை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ உலாயிக அல்லதீன ஸம்மல்லாஹு, இவர்கள் தான் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு அந்த பேர் வைத்தானே அவர்களா இருக்கும். எந்த பேரு, அம்மல்லதீன குலூபிஹிம் ஸைகுன், அவர்கள் உள்ளத்திலே வழிகேடு வலாலத் இருக்கு நல்லா சொன்னானே, அத்தகையவர்கள் அவர்கள் ஃபஹதரூஹும், அவர்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்றாங்க. அப்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ்ல முதல்ல சொல்லணும் ஷேக் அப்துல் ஜமாலி அவங்க பதில் சொல்லக்கூடிய நேரத்துல பாருங்க, இது முத்தஷாபிஹ், இதை பத்தி பேசக்கூடியவனை பத்தி பெருமானா அது குர்ஆன்ல வந்திருக்கு, புகாரி முஸ்லிம் ஹதீஸ் பெருமானா சொல்லிட்டாங்க. யார் முத்தஷாபியை எடுத்து பின்பற்றுகிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ்வே பேர் வச்சுட்டான், வரா லாலு முதில், தானும் கேட்டு அடுத்தவங்க குட்டிச்சேரக்கூடிய ஷைத்தான் நல்லா பேர் வச்சுட்டான். அவர்களை எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள், அவங்க கிட்ட போகாதீங்கன்னு பெருமானா சொல்லிட்டாங்க. ஆயிஷா ரிவாயத் செய்றாங்க. இப்ப முத்தஷாபி அல்லாஹ் உருவம் இருக்கா உருவம் இல்லையாங்கிறது இதை வச்சு இவன் பேசிட்டு இருக்கிறான். லாலு முதில் இப்ப முடிஞ்சு போச்சு. ஒரே வாக்குல தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடிஞ்சு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு பதில் சொல்லலாமா? இன்னொரு விஷயம் வருது பாருங்க, தபரானி ரிவாயத் செய்யப்படுது. அபூ மாலிக் அஷ்அரி ரிவாயத் செய்றாங்க, நான் இந்த உம்மத்துல 3 வஸ்துக்களை தவிர வேற எதையும் நான் பயப்படல. 3 வஸ்துக்கள் தான் பயப்படுறேன், ரொம்ப வேற எதையும் பயப்படல. அந்த 2 தேவையில்லை, பெரிய பார்க்க பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. ஒன்னு என்ன, அதுல 3வது என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஃப்தஹ லஹுல் கிதாப், அவர்களுக்கு கிதாபு திறந்து விடும், அவர்களுக்கு குர்ஆன் அவன் திறந்து வச்சுக்குவான். அறிஞர்கள்ட்ட மட்டும்தான் கிதாபு இருக்கும், விளக்கம் சொல்லுவாங்க, நீ கேட்டுக்கணும். அவ்வாவே கிதாபு திறந்துக்குவானுங்களாம். ஃபயஅகுதுல் முஃமினு யப்தகி தாவீலஹு, ஒவ்வொரு முஃமின் எடுத்து வச்சுட்டு விளக்கங்களை இவனா தேடுவான். இதுவா விளக்கம், இவனா மண்டை வச்சு யோசிப்பான், இப்படி இருக்குமா விளக்கம், அப்படி இருக்குமா விளக்கம். குர்ஆனுக்கு எந்த ஆயத்துக்கும் இப்படி இருக்குமா விளக்கம்னு யோசிக்கவே கூடாது. அதனாலதான் சஹாபாக்கள் எல்லாருமே மொழி அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் விளக்கத்தை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. பெருமானாருக்கு பின்னாடி அறிஞர்கள்ட்ட தான் போய் கேட்டாங்க. உமர் நாயகம் இப்னு அப்பாஸில கூப்பிட்டு கேட்டாங்க. ஏன் அவர்கள்லாம் அந்த பாஷையை அறிந்தவர்கள் தானே, வாய்க்கு ஒண்ணுமே அர்த்தம் வைக்கலாம்ல. இது விளக்கம் என்ன என்று ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. காப் இப்னு உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க.
நான்கு குலஃபாக்கள்கிட்ட போய் கேட்டாங்க. மற்ற சஹாபாக்கள்லாம் விளக்கம் தெரியல, நான்கு குலஃபாக்கள்கிட்ட போய் கேட்டாங்க. நான்கு குலஃபாக்களும் தங்களுக்கு பேர் அறிஞன்னு சொல்லிக்கல, அடுத்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டுதான் சொன்னாங்க. எல்லாம் மொழி அறிஞர்கள் தானே, வாய்க்கு வந்த மாதிரி விட வேண்டியதானே, உடல அவங்க. இப்ப குர்ஆனுடைய விளக்கத்தை யாரும் அவரவர்களாக மொழி அறிவு வச்சு விளங்கிக் கொள்ள முடியாது. அப்ப ஹதீஸ் என்ன வருது, எப்தகி தஅவீலஹு, அவரவர்கள் அதற்குரிய மனம் போன போக்கிலே விளக்கம் சொல்ல தேடுவார்கள். வலைஸ யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானில வரக்கூடிய ரிவாயத் இது. அபூ மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா. இந்த ஹதீஸை ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் அவரு? அவனுக்கு பதில் சொல்லும் போது 2000 வந்திருக்கிற ஹதீஸ் அவன் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடும். நீ என்ன இப்படி விளக்கம் சொல்ற? வர்ராசிகுன ஃபில் இல்மிலே தேர்ச்சி பெற்றவர்களோ யகூலுன் சொல்லுவார்கள், ஆமன்னா பிஹி குல்லு மின் இன்தி ரப்பினா வமா யذكر இல்லா உல் அல்பாப் என்று சொல்லி விடுவார்கள். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி குர்ஆன் அவனுக்கு தொடர்ந்து ஆளாளுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சுவான். என்றுதான் என் உம்மத்திலே பயப்படுகிறேன், வேற எதையும் நான் பயப்படவில்லை பெருமாள் சொன்னாங்க. அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீ இதுவும் சொல்லுவ, என்ன பெருமாள் சொன்ன உண்மையானுமா இல்லையா? நீ வருவ, நீ செத்த பின்னாடி உங்க மகன் வருவான், இன்னொரு சைத்தான் வருவான், சைத்தான் நடந்து தாண்டா இருக்கும். புதுசா இன்னைக்கு நீ சொன்னது உங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை. நீ உங்க அப்பா சைத்தான் செஞ்ச வேலையை நீ செஞ்சுட்டு இருக்கிற, சைத்தான் மக்களை கொலைப்படுறது உன் வேலை. அதான் சொல்லிட்டாங்க, இப்திகா தஅவீலஹு வப்திகால் ஃபித்னதி, ஃபித்னாவை மக்களுக்கு விரும்புற நீ, மக்களுக்கு வந்து குழப்பம் ஏற்படணும். இது வரைக்கும் மக்கள் உருவம் இல்லைன்னு வாங்கியிருக்காங்க, உருவம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரும் குழப்பத்தை ஊருக்கு மத்தியில் ஏற்படுத்தி அதுல குளிர்க்கு யாருன்னு நீ உன்னை பெரிய ஆளா காட்டணும் நோக்கம். செய் 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 அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருந்தாரு. அவனுக்கு வேணா பதில் சொல்லிட்டான் அவன்கிட்ட போய். அவன்கிட்ட அல்ல வர்ராசி கூன ஃபில் இல்மிலேயே இந்த வாவு எங்க அத்துஃபு, வாவு வந்து இஸ்தினாஃப்னு சிலருடைய கருத்து, சில முஃபஸ்ஸிரீன்கள் கருத்து. இந்த கருத்துப்படி பார்த்தா அல்லாஹ்வுடைய தஅவீலை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். மா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ். வர்ராசிகுன ஃபில் இல்மிலே தேர்ச்சி பெற்றவர்களோ யகூலுன சொல்லுவார்கள், ஆமன்னா பிஹி, குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டோம், இந்த வசனங்களை கொண்டு ஈமான் கொள்ளும், குல்லு மின் இன்தி ரப்பினா, இவை அனைத்தும் எங்கள் ரப்பின் புறத்திலிருந்தான் இறக்கப்படுகிறது என்று நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறுவார்கள். முடிஞ்சு பச்சா? இது சிலருடைய கருத்து. அக்ஸரு சஹாபா, பெரும்பாலான சஹாபாக்கள் இவர்களுடைய கருத்து இதுதான். ஆச்சுங்களா? நவவி இமாம், இன்னும் சில முக்கியமான முஜாஹிது, ரஹாக், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இவர்கள் போன்றவர்கள்ட்ட வந்து வர்ராசிகுன ஃபில் இல்மில் அது இல்மில் நிறுத்தணும் ஆயத்தை. வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹு வர்ராசிகுன ஃபில் இல்ம், அதனுடைய விளக்கங்களை அல்லாஹ்வையும் ராசிகுன ஃபில் இல்மை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வும் அறிவான், ராசிகுன ஃபில் இல்மும் அறிவார். முத வந்து வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ்ல நிறுத்தணும் ஆயத்து. அங்க நிறுத்தினா அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ராசிகுன ஃபில் இல்மில் தேர்ச்சி பெற்ற நல்லடியார்கள் இவ்வாறு சொல்லுவார்கள். அது வேற, இது வேற. ஆனா இப்னு அப்பாஸ் ரிவாயத்தை படிக்கி சுல்தான் முஃபஸ்ஸிரீன் அவங்க, இன்னும் முஜாஹிது, ரஹாக், நவவி இமாம் போன்றவர்கள் கருத்து படிக்கி இல்ல இல்மில் தான் நிப்பாட்டணும். வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹு வர்ராசிகுன ஃபில் இல்ம். அப்ப இந்த அர்த்தம் படிக்க வர்ராசிகுன ஃபில் இல்முக்கு தெரியும். விளக்கம் சொல்றாங்க நவவி இமாம், அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னா அல்லாஹ் ஏன் இறக்கனான்னு கேள்வி வந்துடும். குர்ஆன் அபஸ் வேஸ்டா போயிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அபத்தன் வேஸ்டா எதையுமே இறக்க வைக்கல, ஏதோ நோக்கத்துல இறக்கி வச்சிருக்கிறான். யாரும் அறியவில்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இஸ்லாஹி பாச, தான் அறியக்கூடியவர்கள் அறிவார்கள். வீட்டுல எல்லா அறையும் சில ரகசிய அறைகள் இருக்கும், ரகசிய அலமாரிகள் இருக்கும், பானம் வைக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாது நாங்க எங்க இருக்குன்னா என்ன பிரயோஜனம் இல்லை. இந்த வீடு கட்டினவனுக்கும் அவனுக்கும் சில அவனுக்கு முக்கியமான பொண்டாட்டி பிள்ளைங்க 2 பேர் தெரிஞ்சிருக்கும், மற்ற யாரும் தெரியாது. அப்பதான் உபயோகப்படுத்த முடியும். அப்ப அதனுடைய விளக்கங்கள் என்னங்கிறது யாரும் அறிய மாட்டார்கள் இல்லை, சில பேருக்கு தெரியத்தான் செய்யும். அப்ப அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சில செய்திகளை வச்சிருக்கிறான். அதான் ராசிகுன ஃபில் இல்ம், அவர்களுக்கு தெரியும். யாருக்கு இப்னு ஹாஜிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதுதான் முக்தாரான கருத்து. வர்ராசிகுன ஃபில் இல்ம் அல்லாஹ்ல அத்துஃபு, அதாவது ராசிகுன ஃபில் இல்முக்கு தெரியும். ரெண்டு கருத்து இருந்தாலும்
முக்தாரான கருத்து என்ன? அல்லாஹ்வுக்கும் தெரியும், ராசூஹு ஃபில் இல்முக்கும் தெரியுங்கிறது தான் முக்தாரான, அதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல். அதான் இப்னு அப்பாஸ் உள்ள சொல். இல்லைன்னு சொன்னா முகாத்தப குர்ஆன் உடைய கிதாபே வீணா போயிடும். அல்லாஹ் மக்களுக்கு சொல்றான், மக்கள் யாருமே அறிய மாட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இதுதான் சரியான கருத்து. ஆனால் அப்படி அறிந்திருந்தாலும் அவருடைய விளக்கங்களை விளங்கி இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? யகூலுன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்தி ரப்பினா வமா யذكر இல்லா உலுல் அல்பாப். அப்பொழுதும் அவங்க சொல்லுவாங்க, யாரெல்லாம் நாங்கள் ஈமான் கொண்டோம், விளக்கங்களை ஒன்றை தவிர யாரும் அறிய மாட்டேன், நீ என்ன கற்றுக் கொடுத்து அதான் எங்களுக்கு தெரியும் எந்த அப்பவும் அல்லாட்ட அவங்க சரண்டராக தான் இருப்பாங்க. எப்ப இது அங்காட்டு வைக்கணுங்கிற وما يذكر من راسخون في العلم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا. யா அல்லாஹ் எங்களை நேர்வழி காட்டிய பின்பு எங்கள் கல்புகளை நீ மாற்றி விடாதே அல்ல கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படி அறிந்தவர்கள், அல்லாஹ்வை விளங்கியவர்கள் அல்லாஹ் ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க. அறியாத மூடர்கள் அல்லாஹ் பயப்பட மாட்டான் ரொம்ப. இவங்க அல்லாஹ் அறிந்தவர்கள், ராசுகுன ஃபில் இல்மு உலுல் அல்பாப் எல்லாமே சொல்லிட்டான். இவங்களை பத்தி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவங்க எப்பயும் சொல்லிட்டே இருப்பாங்க, யா அல்லாஹ் எங்களை உள்ளத்தை நேர்வழி காட்டி மீண்டும் நீ மாற்றி விடாதே. இப்ப அல்லாஹ்வுடைய தஜல்லி பயந்துட்டு இருப்பாங்க. பாரு, சூஃபியாக்கள் தான் ரொம்ப அல்லாஹ்வை அறிந்த ஞானிகள் தான் அல்லாஹ் தஆலா பயப்படுவாங்க, ஈமானுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஈமான் ரொம்ப லோவஸ்டா இருக்காங்க பாருங்க, ரொம்ப கீழ்படுத்துறதுல அவங்க எல்லாம் பயப்படாம இருப்பாங்க. நம்மளாம் மூமின் சொர்க்கம் அப்படின்னு கிடப்பாங்க, அடுத்த வரைக்கும் ஈமானோட இருப்போம், இன்னும் நமக்கு என்ன பயம் அப்படின்ட்டு. ஆனா ஈமான்ல ஹையஸ்டா இருக்கான் பாருங்க, மேல போக 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 ஈமான் கூட 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 பயம் வந்துடும். என்ன பயம் வந்துடும்? அல்லாஹ் யா அல்லாஹ் நீ கொடுத்த இந்த ஈமான் எங்களுக்கு பரிசுராதரவுக்கு அப்படின்னு பயம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வீட்டுல வெறும் ரேஷன் வச்சு 2 கிலோ வச்சிருக்கிறான். அந்த பை ரேஷன்ல வாங்கின மளிகை ஜாமான் 25 ரூபாய்க்கு ஒரு மூட்டை கொடுக்குறான், ஒரு பை கொடுக்குறானே, அதை வச்சிருக்கிறான். இதான் அவன் வீட்டுல சொத்துக்களே இல்லை, ஜாலியா இருப்பான், கதவு திறந்து போட்டு தூங்குவான், பிரச்சனையே இல்லை. வீட்டுல போக கதவு பூட்டி போக மாட்டான், பூட்டிட்டு போலையா தூக்கி போட்டு பசியாலே வந்துக்குவான். இப்பெல்லாம் சாமான நம்மகிட்ட இருக்கு. அவனுக்கு பயமே இல்லாம ஜாலியா வளர்த்துறான் பாருங்க. இதே பொருள் கூட 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 பயம் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது, அதிகமாக அதிகமாக பயம் வருது. அப்படியே வைடூரங்களே ஆயிடுச்சு, மாணிக்கங்கள் ஆயிடுச்சு, கம்பி கேட்டுலாம் வந்துருக்கு. இப்ப அது போட்டும் பயம் இன்னும் பெருசாக ஆகிட்டான், நிறைய வந்துருச்சு. இரும்பு கேட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு இரும்பு கேட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு இரும்பு கேட்டு, 10 இரும்பு கேட்டு திறந்துதான் அவன் வீட்டுக்குள்ளே போக முடியும். அதுக்குள்ள போய் 7-8 ரூமுக்கு தாண்டி உள்ள ரூமுக்கு போய் அப்புறமேல ஒரு பீரோ திறந்து அதுக்குள்ள 2-3 லாக்கர் திறந்தாதான் உள்ளுக்குள்ள காத்திருக்க முடியும். அவ்வளோ சேஃப்டி பண்ணிடுறான். இன்னும் கூடுது, முன்னாடி ஒரு 2 பேர் காவல்காரன் நிக்க வேண்டி வச்சிடறான். இன்னும் காசு கூடுது, பயம் ஜாஸ்தியா இருது, உயிர் பயம், பொருள் பயம் ஜாஸ்தியா இருது, துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களை வச்சிடறான். இன்னும் கூட போகுது, முன்னாடி ஒரு காரு பின்னாடி ஒரு காரு. இன்னும் செல்வங்கள் கூடுது, அந்த மரியாதை கூடுது, முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு. மிஷின் கண்ணோட பீரங்கி தான் போறது இல்லை, மற்ற எல்லாம் போகுது. விட்டா அடுத்து இன்னும் கொஞ்சம் போக போக என்ன ஆயிரும், முன்னாடி ஒரு பீரங்கி பின்னாடி ஒரு அரசு டேங்க் ஒன்று வரும், பின்னாடி பீரங்கி ஒன்று வரும். அப்படி இப்ப எப்பயும் அது இப்ப அமெரிக்காவெல்லாம் அவர் போனாருன்னு வச்சுங்க, மேல விமானத்துல பாதுகாப்பு, அவர் ரோட்லாம் போயிட்டு இருப்பாரு, ஹெலிகாப்டர் மேல 4 ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கும், மிஷின் கண்ணோட ராணுவ ஹெலிகாப்டர்ல பறந்துகிட்டு இருக்கும். குண்டு போற விமானம், குண்டு போட்டு சாவடிக்கிறேன். 50 பேர் ஒன்னாவ தாக்க வந்தான்னா கீழே துப்பாக்கிலாம் வேலை செய்ய மேல குண்டை போட்டுடலாம் அப்படின்ட்டு பறகு. அதே மாதிரி ஈமான் கம்மியா இருந்த பயம் இருக்காது. நம்மளாம் ஈமான் கூட 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 அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஈமானுடைய வசன் விளங்குது, விளங்க அல்லாஹ் இவ்வளவு பொக்கிஷமான ஈமான் எங்களுக்கு கொடுத்துருக்கிற, அந்த ஈமான் எங்களை நீ பாதுகாக்க தௌஃபீக் செய்ய. விளங்கணும்னா ஈமானுடைய வசன் விளங்க என்ன பாதுகாப்பான். வைரக்கருக்கிற சின்ன பசங்க கொடுத்த கோலி விளையாடுறான், அதில் வச்சுக்கணும். வைரக்கல்லா அப்படின்னா அத்தா கோலி குண்டு இல்லை, அதுக்கு பல விளாண்டு வரவா விளாண்டு வசன் தெரியாது. அந்த வைரத்துடைய விலை உனக்கு வசன் தெரிஞ்சு போச்சு, எவ்வளவுன்னு நினைக்கிற நீ? எப்படியோ வைரக்கல்ல போய் விளையாடுற, 100 ரூபாய்க்கு போகணும், இது விடாத எவ்வளவு போட்டு இவன் விளாண்டே போறான், தீக்கு பிடிச்சி விளாண்டே போறான், 100 ரூபா இருக்கும் விலை அப்படின்னு. ஒருத்தன் பார்த்தான் அது இன்னும் விலை நல்ல விலங்க, 50 எப்படி 10,000 ரூபா இருக்கும், 1 ரூபாய்க்கு விளையாண்டு போறான் பாரு, அவன் ஜோபில் போட்டுக்கிறான், பத்திரமா வைக்கிறான், வீட்டுல கொண்டு போறான். இன்னொரு வைர வியாபாரி பாக்குறான், உண்மையிலேயே அது உண்மை எவ்வளவு சாதாரண வைரம் இல்லை, அது கோவிஞ்சூர் வைரத்துக்கு தம்பி. அது பார்த்தா விலை எப்படியும் ஒரு 200 கோடி ரூபா இருக்கும். இப்படியா வச்சிருப்பான் அவன், பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சு இன்னும் சேஃப்டி பண்ண முடியும், சேஃப்டி பண்ணி 200 கோடி அவன் மதிப்பான். அப்ப வசன் யாருக்கு விளங்குதோ அந்த அளவுக்கு மதிப்பான். அப்ப ஏன் சூஃபியாக்கள் ஈமான ரொம்ப பயப்படுறாங்க?
ஈமானுடைய வசனம் விளங்கிருச்சு அவங்களுக்கு. அவங்க சரியா தெரியுது இல்ல, அதனால ஈமானை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது இல்ல, ஈமானுக்கு ஆபத்து வரக்கூடிய வசதிகள் தவிர்த்து கொள்றதும் இல்லை. அவங்க வசன ஈமானுடைய மதிப்பு என்ன விளங்க 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 ஈமானை பாதுகாத்து ரப்பனா லா துஸிகு குலூபனா எங்கள் உள்ளத்தை நீ வழிகேட்டில் ஆக்கி விடாதே, பாதி இது ஹதைத்தனா நீ எங்களுக்கு இதாய் செய்த பின்பு வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை எங்களுக்கு கொடு. அந்த ஈமான் அந்த இஸ்பாத்தா ஈமான்ல சாபித்தா இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய், அதான் ரஹ்மத். இன்னக அன்தல் வஹாப் நிச்சயமாக நீதான் பேரருளாளனாக அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய். இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமின் லா ரைப ஃபீ சந்தேகம் இல்லாத ஒரு நாளிலே மக்களை ஒன்று திரட்டக்கூடியவனாக இருக்கிறாய். இன்னக லா யுஃப்லிஹுல் மியாத் நிச்சயமாக நீ வாக்குறுதியை மீறாதவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் இடத்திலே கெஞ்சிக் கொண்டு அழுது கொண்டு இருப்பார்கள். சரி போயிட்டோம்.